iQOO 15 இந்த ஃபோன் வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. iQOO 15 வந்து ஃபிளாக்ஷிப் மொபைல் சரிங்களா. அந்த ஃபிளாக்ஷிப் மொபைல் வந்து ரேட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதனால வந்து சேல்ஸ் கொஞ்சம் கம்மி தான் சரிங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து iQOO 15R ஒரு ஃபோன் வந்து கொண்டு வர போறாங்க. இந்த போன டைம் iQOO 13 வாங்கியிருப்பீங்க பாத்தீங்களா, அதே பட்ஜெட்டுக்கு R சீரிஸ் கொண்டு வர போறாங்க. இந்த டைம் எல்லா பிராண்டுமே இதை பண்றாங்க, புதுசா ஒரு போனை வந்து இறக்குறாங்க. R சீரிஸ்னு 15R வந்து கொண்டு வராங்க 50,000 55,000 ரூபாய்க்கு. இந்த போன் வந்து லான்ச் ஆகுறது வந்து இந்த மாசம் 24ஆம் தேதி. இந்த போன்ல அப்படி என்ன இருக்கும்னா உங்களுக்கு 7600 மில்லியன் பேர் இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து அபிஷியலா போட்டாங்க அவங்க வெப்சைட்லயே. 7600 மில்லியன் பேர் பேட்டரி இருக்கும். அதே மாதிரி Snapdragon 8 Gen 5 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்கோம். அது போக Q2ன்னு ஒரு சிப் செட் வந்து கொடுத்துருக்கோம். நெட்வொர்க் என்ஹான்ஸ்மெண்ட் ஒரு சிப், மொத்தம் 3 சிப் செட் வச்சு பவர்ஃபுல்லா இருக்கும். கேமிங் ரொம்ப தாறுமாறா இருக்கும். அது மாதிரி 1.5K வந்து கேமிங் ரெசல்யூஷன் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க சரிங்களா. அது மாதிரி 144 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட். ஒன் பிளஸ்ல தான் வந்து 144 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து 165 கிட்டலாம் அவங்க போயிட்டாங்க ஒன் பிளஸ். இவங்க வந்து 144 FPSல வந்து நீங்க கேமிங் விளையாட சூப்பரா இருக்கும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க iQOO 15Rல. உங்களுக்கு iQOO 15Rல டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபிளாட் டிஸ்பிளே தான். பேக் சைட் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு, ப்ரீமியமா இருக்கு. R சீரிஸுக்குன்னு ஒன்று வந்து ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க iQல இருந்துட்டு. இதுல வந்து பிளாக் நைட்னு ஒரு கலர் வந்து வருது. அந்த கலர் போடுறேன், வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பிளாக் கலர் வாங்க. பிளாக் நைட் அந்த கலர் பேரு. உண்மையிலேயே வந்து டிசைன் சூப்பராகவே இருக்கு சரிங்களா. அதே மாதிரி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் வந்து iQOO 15ல வந்து கொண்டு வந்தாங்க. சாம்சங் கிட்ட தான் அந்த டிஸ்பிளே இருந்துச்சு, அவங்க டிஸ்பிளே தான் இவங்க வாங்கி யூஸ் பண்றாங்க. அதனால வந்து நீங்க சாம்சங் அல்ட்ரால வந்து யூஸ் பண்ற அதே ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் டிஸ்பிளே இந்த iQOO 15 இருக்கு, 15Rலயும் இருக்கு. வரப்போற போன்லயும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போன் லான்ச்சிங் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாசம் 24ஆம் தேதி தான், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த போன்ல வந்து பேட்டரியை வந்து அவங்க வந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க. IP ரேட்டிங் அவங்க சொல்லல, எப்படியும் வந்து 68 69 தான் இருக்கும் சரிங்களா. சிப்செட் வந்து Snapdragon 8 Gen 5 தான் கன்ஃபார்ம். அது போக 2 சிப்செட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, எப்பவுமே iQல கொடுக்குறது தான் சரிங்களா. 1.5K ரெசல்யூஷன் வந்து கேமிங் ரெசல்யூஷன் இருக்குன்னு அதையும் கிளைம் பண்ணிட்டாங்க. மற்றபடி வேற என்ன சொல்லுவாங்க, இதுல கேமரா பத்தி அவங்க இன்னும் சொல்லவே இல்லை. எப்படியும் iQOO 15 இருந்த கேமரா செக்மெண்ட் தான் அப்படியே இதுலயும் இருக்கும். கண்டிப்பா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு iQOO 15R ஸ்பெக் இதுதான், கீ ஸ்பெக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சரிங்களா. போன் லான்ச் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.